எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பெருசா கட் பண்ணிட்டான் ஐயா. அதுவே கட்டாச்சா இல்ல பழனிசாமி கட் பண்றானா தெரியல. ஏன் குரு சடனா லேண்ட் ஆயிட்டீங்க? அங்க சடனா ஒருத்தி டேக் ஆஃப் ஆகுறாடா. ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வர்றாளாண்டா. வரட்டும் வரட்டும் வந்து பார்க்கட்டும். இந்த கன்றாவிய வந்து வேற பாக்கணுமாடா? உனக்கு என்ன பேர் பாடியோட பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிடுவேன். நான்லாம் கௌரவமா வாழ்ந்தவன் ஆச்சேடா. எவ்வளவு பெரிய வீடு, இதை நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன்? பாதிக்கு மேல லவுட்டி புட்ட மேடம். சேது சமுத்திர திட்டம் விரைவில் நிறைவேறும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சரின் மகள் சம்யுக்தாவின் கடத்தல் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இன்று பாண்டிச்சேரி போலீசார் இலங்கையைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரை திடீரென கைது செய்துள்ளனர். சம்யுக்தாவை கடத்தியவர்களுக்கும் கைது செய்யப்பட்டுள்ள லக்ஷ்மணனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். விரைவில் சம்யுக்தாவை மீட்போம் என்று டிஜிபி தரணி பிரகாஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மிஸ்டர் முகுந்தன், உங்களை விசாரணை கைதியா இன்னும் ரிமாண்ட்ல தான் வச்சிருக்கோம். யாரோ லக்ஷ்மணுங்கிறவரு உங்களை விடுதலை பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காரு. அந்த பெட்டிஷனை பரிசீலனை பண்ணி உங்களை விடுதலை பண்றதுக்கு ஆர்டர் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆனா இப்ப அதை கேன்சல் பண்ணிருக்கோம். ஏன் தெரியுமா? உங்க கூட வந்து தப்பிச்சு போனவங்க எதிர்பாராத விதமா மினிஸ்டர் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. நான் அவனை சந்திக்கணும். சம்யுக்தா விட்டுட்டா நீங்க எல்லாமே பிரச்சனை இல்லாம சுதந்திரமா இங்க இருக்கலாம்னு நீங்க எடுத்து சொல்லணும். இந்த செல்போன்ல அவங்க கிட்ட பேசுங்க. பிரச்சனையை பெருசாக்க வேணாம் சொல்லுங்க. ஓகே? பேசுங்க. சார், இவனை என்கிட்ட கொடுங்க சார். ஒன் ஹவர்ல உண்மையை சொல்ல வைக்கிறேன். கான்ஸ்டபிள் சார், தண்ணி கொண்டு வா. ஓகே சார். ஜஸ்ட் அனுதாபத்திலையும் உணர்வின் அடிப்படையிலையும் நீங்க முகுந்தனை ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. போலீஸ்காரங்க கூப்பிட வந்தப்போ சட்டவிரோதமா யார் கூடவோ பேசிட்டு இருந்திருக்கீங்க. மினிஸ்டர் பொண்ணை கடத்தினவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது எங்களுக்கு உறுதியாயிருச்சு. அதனால அந்த வழக்கில் உங்களை முக்கியமான குற்றவாளியா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், முகுந்தன் அப்ரூவர் ஆகி வாக்குமூலமும் கொடுத்துட்டாரு. நீங்களும் அப்ரூவர் ஆயிட்டா உங்களுக்கு நல்லது. கேட்கிறார்ல, சொல்றான். போனை டிஜிபிட்ட கொடுங்க. சொல்லு. லக்ஷ்மணன் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது பண்ணி விசாரணை பேர்ல உங்க அக்கா அங்க டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏய், நீ யார்கிட்ட பேசணும் தெரியுமில்ல? நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி. உங்ககிட்ட நான் எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்ப நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. முடியவே முடியாது. பக்கத்துல இருக்க உங்க நண்பர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரி, உன் பொண்ணு சாவுக்கு நான் காரணமாயிட்டேன்னு. ஏய், அப்படி ஏதாவது நடந்துன்னு வச்சுக்க. ஹலோ, நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிரு. என் பொண்ணு ஒண்ணு செஞ்சிடாரு. கண்டிப்பா உன் கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன். நாங்க கொடுத்த டைமுக்குள்ள முகுந்தனோட சேர்த்து லக்ஷ்மணனையும் எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, ரிப்போர்ட்டரா சேர்றது சாதாரண விஷயம் இல்ல. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆசிட் ஊத்துவானுங்க, கத்தி எடுத்து துருத்திட்டே வருவானுங்க, துருத்தி அடிப்பானுங்க. சார் வந்துட்டாரு, வாங்க வாங்க போலாம், வாங்க.
சம்யுக்தாவை காப்பாத்துறீங்களா சார் முகுந்தனை எப்ப விடுதலை செய்ய போறீங்க? சார்? நீங்க கைது பண்ண லட்சுமணன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? சார் கடத்தினது தீவிரவாதிகளா இல்ல வேற யாராதா? முதல்ல உங்க மைக்கையும் கேமராவையும் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். டூ ஆஸ் ஐ சே. சார் சொல்றாருல்ல, ஆஃப் பண்ணுங்க. கடத்தப்பட்ட சம்யுக்தா ஒரு மீடியா பர்சனுங்கிறதால நீங்க எங்க நடவடிக்கையை பரபரப்பான நியூஸா போட்டுறீங்க. அதனால எங்க மூவ்மெண்ட்ஸ் தடப்படுது. சம்யுக்தாவை நாங்க மீட்ட பிறகு இது சம்பந்தமான நியூஸை நீங்க வெளியிடுறது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ப்ளீஸ் கோஆபரேட். ஐ ஹோப் யூ பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு. சம்யுக்தாவை தேடுற விஷயத்துல உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது சார். சம்யுக்தாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்கிட்ட இருக்கு சார். சொல்லு. முத்தியால்பேட்டை முனியம்மா வெத்தலையில மைய போட்டு யாரு காணாம போனாலும் கரெக்டா இப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறாங்களா சார்? இப்ப டயத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்களும் நானும் முனியம்மாட்ட போய் வெத்தலையில மைய போட்டு சம்யுக்தா எங்க அப்படின்னு கேட்டா கரெக்டா காட்டுவாங்கல்ல. வாங்க போலாம். மசம் நிக்காம. சிஎம் வந்து மேட்ரு சொல்லவே மாட்டீங்களேடா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே கோஆபரேட் வித் அஸ். கோ. ஓகே சார். என்ன சார் உங்களுக்கு டவர் ரெஜிஸ்டர் ப்ளே பண்ணுங்க சார். கொடுங்க. ஐயா காஃபி. காஃபி இப்போ இதான் முக்கியம். நான் உன்கிட்ட கேட்டடா, ஏன் உயிரை வாங்குற? போ போ. நீ குடுற. நீயே ஏன்டா புரிஞ்சுக்க குடுற. மாட்டேங்கிற? வெறும் வயித்துல இருக்காதா, சொல்ல பேசி கேளுடா. டென்ஷன் ஆகாதடா. என்னடா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ரீவைண்ட் பண்ணுங்க. சார் என்ன சார் நம்பர் எடுத்துட்டீங்களா? ஓகே. சார் இந்த காலும் ஃபேக் சிம் கார்டு சார். டேய் அவன் கொடுத்த டைம் முடிய போகுது. என் பொண்ணு அவன் குருடுவேல் சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா அது? எல்லாம் வர்க் பண்ணிட்டு தான இருக்கான். நெட்வொர்க் அப்படி தான இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. கால் வந்துருச்சு பாரு. நீ போன் எடு. ஹலோ மினிஸ்டர் சார், இன்னைக்கு நைட்டோட நாங்க உங்களுக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. இன்னைக்கு டின்னரை நான் மூந்தன் லக்ஷ்மணோட சேர்ந்து சாப்பிடுவோம். இல்லைனா என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். You may be a wrong politician, but you are a good father. Prove it. சிஎம் கிட்ட நான் பேசிட்டேன். அவர் உங்க தோழர்களை ரிலீஸ் பண்ண சம்மதிச்சிட்டாரு. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. என் பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். சாரி. ஹலோ பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல, அவன் எதுக்குமே அவங்க சாட்டிஸ்ஃபைட் அப்படி தான இருப்பானுங்க. இல்லங்க காலை ட்ரேஸ் பண்றோம். ஓகே சார். என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை. வா நீ முதல்ல வா. உட்கார். இன்னும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஆபரேஷன்ல அப்படி தான இருக்கு. நீ முதல்ல உட்காரு. ஸ்பீட் பண்ணுங்க. ரமணா, அது என்ன ஸ்பீட் பண்ணு. எங்க இருக்க சீக்கிரம் பண்ணி தொலைங்க. ஓகே சார். வெரிஃபை பண்ணலாம். நீங்க செக் பண்ணுங்க சார். பாஸ் சார். பாருங்க சார். லொகேட் பண்ண முடியுதா? பண்ணிடலாம் சார். டேய் சும்மா கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருந்தா என்ன நம்பர்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்றான். சார் இந்த தடவை லோக்கல் சிம் கார்டுல இருந்து பண்ணிருக்காங்க சார். லோக்கல் சிம் கார்டு சார். லோக்கல் சிம். சார் we are very close to our enemy sir. 9344669442. எந்த டவர் பாரு? எந்த ஏரியா? சார் இன்சைட் ஆஃப் பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரி. ரமணா. எஸ் சார். டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச். எஸ் சார். எஸ்எஸ் பிரபல சார். 9344669442. இந்த செல்போன் நம்பரோட ஃபுல் டீடைல் எனக்கு இமிடியேட்டா வேணும். ஐ வில் டு இட் சார். சார் கடைசியா விசாரிச்சதுல மஞ்சாக்குப்பத்தில் இருக்கிற ஃபிஷர்மேன் வேலாயுதங்கிறவனோட நம்பர் சார். அவனை விசாரிச்சதுல 1000 ரூபாய்க்கு அந்த சிம் கார்டை வித்திருக்கான் சார். அந்த சிம் கார்டை வாங்கினவன் இலங்கை தமிழ்ல பேசியிருக்கான் சார். கால் ட்ரேஸ் ஓவர்ல காமராஜர் சாலையில இருக்கிற அந்த டவர் ஐடென்டிஃபை ஆயிருக்கு சார். அங்கே இருந்து 600 மீட்டர்ல இருக்கிற ஒரு வீட்ல இருந்து தான் அவன் நம்ம கிட்ட பேசியிருக்கான். போய் பார்த்ததுல வீடு பூட்டி இருந்தது சார். பக்கத்துல விசாரிச்சப்போ ஹவுஸ் ஓனர் ஃபாரின்ல இருக்கதா சொல்றாங்க சார். குட் ரமணா, we are coming to the close end. நான் சொல்றது கவனமா கேளுங்க. உடனே அதிரடி படை இறக்குங்க. ஓகே. அவங்கள ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஓகே. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்க எல்லாரும் எஸ் சார். உடனே சம்யுக்தா காப்பாத்துங்க. ஓகே. ஈச் அண்ட் எவரி மூவ்மெண்ட் எங்க டச்ல இருங்க. சார் கோ.